விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேக விரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவ மகம் பிரபத்யே. நமஸ்தபாய். இன்றைய தினம் சம்ஸ்கிருத பிரதமாதர்ஷத்தினுடைய கிளாஸ் நம்பர் 15ல இருந்துருக்கோம். நம்ம ஷோடசா பாட்டகான்னு சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். இந்த பாடத்தினுடைய சீர்ஷகம் என்னவா இருக்குனாக்கா சுகஹா அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. சுகஹானா கிளி. அதனுடைய சரித்திரத்தை நாம தெரிஞ்சுக்க போறோம். பாருங்க, சுகஹா சுகஹானா கிளி. அத்ரைகஹ சுகஹ பஞ்சரே பத்தஹா திஷ்டதி. இங்க அத்ரனா இங்கே, ஏகஹா ஒரு சுகஹா கிளியானது, பஞ்சரே பத்தஹா திஷ்டதி ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வைக்கப்பட்டிருக்கு. பஞ்சரஹனா கூடு, பஞ்சரேனா கூண்டில், பத்தஹா திஷ்டதி அடைத்து வைக்கப்பட்டுள்ளது. பஞ்சராது பகிஹி ஷாக்காயாம் ஸ்திதா சுகி தஸ்ய மாதா. அந்த கூண்டுக்கு வெளியில ஷாக்கா ஒரு கிளையில, பகிஹின வெளியில ஒரு கிளையில, ஸ்திதா நிற்கக்கூடியது, சுகி இன்னொரு கிளி, அது தஸ்ய மாதா அந்த கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கிளியினுடைய அம்மா. சா ஸ்வஷாபகம் பத்தம் அவலோக்கியாக அஸ்ரு முஞ்சந்தி தேன சக பாஷதே. தன்னுடைய குட்டி இல்லையா, அதனால பத்தம் அவலோக்காக, பத்தம் அவலோக்கிய அஸ்ரு, அதை கூண்டில் அடைச்சி வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துட்டு, அஸ்ருனா கண்ணீர் விட்டுண்டு, முஞ்சந்தி தேன சக பாஷதே ரொம்ப கஷ்டத்தோட அழுதுண்டே அந்த கிளியோட பேசுறது. சா தம் கிம் வததி இது கிம் ஜானாசி. அது அதனிடத்துல என்ன சொல்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு, சா தம் வததி, அந்த கிளியானது, அம்மா கிளியானது அந்த தன்னுடைய குட்டியின் இடத்துல வததி சொல்றது, வத்ச உக்தம் கலுமயா, என்னால சொல்லப்பட்டது அல்லவா, நத்வயா கோட்டரானு நிர்கந்தவ்யம். கோட்டரானா ஒரு மரபொந்து. கிளிகள்லாம் எங்கே தன்னுடைய கூடு கூடு கட்டின்னு வாசம் பண்ணணுன்னாக்கா மரத்தினுடைய பொந்து அதில் தான் வாசம் பண்ணும். கோட்டரான் அப்படின்னாக்கா ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை, அதிலிருந்து நிர்கந்தவ்யம் வெளியில வரக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. கோபித்வாம் கிருண்ணியா திதி, யாராவது உன்னை பிடிச்சின்னு போயிடுவான்னு சொன்னேன் இல்லையா, அப்படிங்கிற மாதிரி சொல்றது. மம வாக்கியம் அனாதிருத்திய, என்னுடைய வாக்கியத்தை சொல்ல பொருட்படுத்தாம அலட்சியப்படுத்தி, கிரீடித்தும் விளையாடுவதற்காக, குசுமலதாம் குசுமலதாம் கதஸ்துவம், நீ என்ன பண்ண, அந்த பூந்தோட்டத்துக்கு போன. யதாமயா கதிதம் ததைவ சம்வருத்தம் இது, நான் என்ன சொன்னனோ அதுவே நடந்துருத்து பாரு. நீ வெளியில வந்தா யாராவது உன்னை பிடிச்சின்னு போயிடுவான்னு சொன்ன இல்லையா, அது பிரகாரம் நடந்துருது. அது சொல்லி முடிச்ச உடனே சுகஹா தாம் ஆக, அந்த கூண்டில் அடைக்கப்பட்ட அந்த அதனுடைய குட்டியானது சொல்றது, அம்ப அம்மா, மாதுர்வாக்கியம் அனுலங்கனீயம் இது ஜானாம் ஏவ, அம்மாவனுடைய வார்த்தையை மீறக்கூடாது, அம்மாவனுடைய வார்த்தையை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது தான். அதாபி இருந்தாலும், கிரீடாசக்தேன மயா சாப்பல்யாது தன் ஆலோசித்தம், எனக்கு விளையாட்டு புத்தி இருந்தது, விளையாடணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்படி விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன், அந்த விளையாட்டு புத்தி, சாப்பல்யனா ஒரு ஆசை இல்லையா, சபல புத்தி, அதாவது நான் ஆலோசிதம், நீங்க சொன்ன அந்த விஷயத்தை நான் ஆலோசனை பண்ணல. சா பிராக, அப்போ அந்த அம்மா கிளி சொல்றது, பிராக ஜாத குழந்தாய், ஏவங்கதே தொயி கதம் துவதேக புத்திரையா மயா ஆயுஹு சேஷோ நேயா. இப்போ நீ இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட, என்ன ஒரு நிலைமைக்கு இப்படி தள்ளிட்ட, இப்படி இருக்கக்கூடிய நீ இல்ல, எனக்கு நீ இருக்கிறது ஒரே ஒரு பையன், என்னால ஆயுசேஷா, ஆயுள் இருக்கக்கூடிய மீதி காலங்களையும் நேயகா நான் எப்படி நடத்த போறேன் அப்படின்னு சொல்றது. சஹா பிரிச்சது சொல்றது, கிமேவம் வதசி, ஏன் இந்த மாதிரி சொல்ற, கிம் மம முக்தேரேவ நஸ்யாது அஸ்மாது பஞ்சராது, ஏன்னா இந்த முக்திகின விடுபடுதல்,
எதுல இருந்து அப்படின்னாக்கா பஞ்சராத், கூண்டிலிருந்து எனக்கு முக்தியே கிடைக்காதா அப்படின்னு கேட்கறது. சா கதையத்தி, அந்த அம்மா சொல்றது, திருடதராக பஞ்சரஸ்ய ஷலாகா நிபிடதராச்ச. என்ன சொல்றதுனாக்கா, திருடதராக பஞ்சரஸ்ய ஷலாகா, அந்த கம்பி, ஷலாகான கம்பி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப நெருக்கமா இருக்கு. நிபிடதராக இல்லையா, அதுக்கு கேப்பே இல்லை, நீ நுழைஞ்சு வராத மாதிரி இருக்கு இல்லையா. அதனால யதாத்வம் ந பாலயேதாக ததா கிரகஸ்வாமி ஜாகரூகா பவிஷ்யதி. உன்னை பாதுகாக்கிறான் இல்லையா, அந்த பாலேயாதாக ததா கிரகஸ்வாமி, இந்த வீட்டுடைய எஜமானன், அவன் எப்பவுமே ஜாகரூக்கான ரொம்ப ஜாகிரதையா இருந்துட்டு இருப்பான், நீ எங்க போயிட போற அப்படிங்கிற விஷயத்துல. கதந்தே முக்திர் பவிஷ்யதி, அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எப்படி இதுல இருந்து முக்தியானது கிடைக்கும் இல்லையா. பேஜ் மாத்தாம அப்படியே நடத்திட்டு இருக்காங்க. பாருங்க என்ன பார்த்துக்கோ, செகண்ட் பேராகிராஃப்ல சுகா தாமாக அம்பே மாதுர்வாக்கியம் அனுலங்கனீயமிதி ஜானாம் ஏவ அதாபி क्रीडासक्तेन मया चापल्यात् तन्नालोचितं सा प्राह जात एवं गदे त्वयि कथं त्वदेकपुत्रया लया मया आयुषेषो नेयः। सा पृच्छत् किमेवं वदसि, किं मम मुक्तेरेव न स्यात् अस्मात् पञ्चरात्। सा कथयति दृढतराः पञ्चरस्य शलाकाः निबिडतराश्च, यथा त्वं न पालेयेताः तथा கிரகஸ்வாமி ஜாகரூகோ பவிஷ்யதி கதந்தே முக்திர் பவிஷ்யதி அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டாவது பேராகிராஃப் அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து நான் பார்க்க போறது மூணாவது பேராகிராஃப். அத்ராந்தரே, இந்த ரெண்டு கிளிகளும் பேசின்னு இருக்கு இல்லையா, அத்ராந்தரே, அதற்கு இடையில கிரகஸ்வாமி பலஹஸ்தா சமாகதா, தன்னுடைய கையில ஏதோ ஒரு பழத்தை எடுத்துட்டு அந்த எஜமானன் அங்கே வந்துட்டு இருக்கான். சுகி பலாயிதா, அந்த அம்மா கிளி இருக்கு இல்லையா, அந்த பெண் கிளியானது அங்கேருந்து பறந்து போயிடுது. கிரகஸ்வாமி சுகமிமம் பலேன ருச்சிரேன்னானேச்ச போஷயிஷ்யதி, அந்த அந்த எஜமானன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இமம் சுகம், இந்த கிளிய பலேன, பலனா நிறைய பழங்களால, ருச்சிரமான அன்னம் இல்லையா, நிறைய தானியங்களை கொண்டு, ருச்சிகரமான தானியங்களை கொண்டு போஷயிஷ்யதி வளர்க்க போறான். பாஷணம் ச தம் சிக்ஷயிஷ்யதி, நிறைய பேசுறதுக்கும் கற்றுக் கொடுக்க போறான். சிக்ஷமானாக சுகா மனுஷ்யாவ வியக்தாம் வாச்சம் உதீரயந்தி, கற்றுக் கொடுக்கக்கூடிய அல்லது கற்றுக்கிறக்கூடிய அந்த கிளிகளானது என்ன, மனிதர்களை போல வார்த்தாலாபம் பண்றதுக்கும் அதனால முடியும், அதனால வாயை திறந்து பேச முடியும். வேத மந்திரானபி இத்தே படந்தி, வேத மந்திரங்களோடு அது சொல்ல போறது. அயமேவ சுகானாம் பந்தனை ஹேது, இதுதான் அந்த கிளி அதில் அடைபடுறதுக்கான காரணம். சுகானாம் ரூபம் அப்படி ரமணீயம், கிளிகளுடைய ரூபங்களானது ரொம்ப ரம்யமா இருக்கு. தேஷாம் பக்ஷௌ அரிதௌ, அதனுடைய ரெக்கைகள் பச்சை நிறமாக காணப்படுகிறது இல்லையா. சஞ்சவஹா சரணாச்ச லோகிதாக, அதனுடைய மூக்கும் காலும் பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறமாக இருக்கும். கேச்சன சுகாக சித்திரவர்ணோ அதீவ ரமணீயாக, சில கிளிகள் வந்து நிறைய வர்ணங்களோடய காணப்படும் இல்லையா, பஞ்சவர்ண கிளியெல்லாம் சொல்லுவா பாருங்க, அதெல்லாம் நிறைய வர்ணங்களோட காணப்படும், அது பார்க்கறதுக்கும் ரொம்ப ரம்யமாகவும் காணப்படுகிறது. இப்படியாக இந்த பாடம் சுகஹா அப்படிங்கிறது எத்தனாவது பாடம், ஷோடசா பாட்டா சுகஹான்னு சொல்லக்கூடிய பாட்டமானது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. யாராவது ஒருத்தர் படிக்கிறீங்களா, ஒரு நிமிஷம் இருங்க. படிக்கிறேன் சுவாமி. படிங்கம்மா படிங்க. சுகஹ அத்ரைக்கஹ சுகஹ பஞ்சரே பத்தஸ்திஷ்டதி. பஞ்சராத் திஷ்டதி, பஞ்சராத் பஹிः शाखायां स्थिता शुकी तस्य माता, सा स्वशाभकं भद्दम् अवलोक्याश्रु मुञ्जन्ति तेन सह भाषते. सा तं किं वदतीति किं जानसि, सा तं वदति किं जानासि,
जानासि सारी जानासि सा तं वदति वत्स उक्तं खलु मया न त्वया कोटरान् निर्गन्तव्यम् कोऽपि त्वां गृहीयात् इति मम वाक्यम् अनाहृत्य கிருண்ணியாத் கிருஹியாத்ல கிருண்ணியாத் गृह्णीयात् इति मम वाक्यम् अनादृत्य क्रीडितुं कुसुमलतां गतस्त्वं यथा मया कथितं तथैव संवृत्वम् इति शुकः तामाह अम्बा मातुर्वाक्यम् अनुलङ्घनीयमिति जानाम् एव अथापि क्रीडासक्तेन मया चापल्यात् तन् आलोचितम् स प्राह जाता एवं गते त्वयि कथं त्वदेकपुत्रया मया आयुष्येषु नेयः सो अपृच्छत् किमेवं वदसि किं मम मुक्तिरेव न स्यात् अस्मात् पञ्चरात् सा कथयति दृढतराः पञ्चरस्य शलाका निबिडतराश्च यथा त्वं न पलायेतास् तथा गृहीस्वामी जागरूको भविष्यति कथं ते मुक्तिर्भविष्यति अत्रान्तरे गृहस्वामी फलहस्तः समागतः शुकी पलायिता गृहस्वामी शुकमिमं फलेन रुचिरेण अन्नं च पोषयिष्यति भाषणम् अन्नेन च पोषयिष्यति अन्नेन च पोषयिष्यति भाषणं च तं शिक्षयिष्यति शिक्ष्यमाणाः शुका मनुष्या इव व्यक्तां वाचुम् उदीरयन्ति वेदमन्त्रानपि ते पठन्ति अयमेव शुकानां बन्धने हेतुः शुकानां रूपमपि रमणीयम् तेषां पक्षौ हरितौ சஞ்சரஹ சரணாஹ சஞ்சரஹன மூக்கு சரணாஹன கால்கள் சஞ்சரஸ்சரணாஹ चञ्चवस्वरणाः च लोहितः केचन शुकश्री केचन शुकाः केचन शुकाः श्री चित्रवर्णो शुकाः वर्णोः अतीव रमणीयाः अतीव रमणीयाः केचे शुका चित्रवर्णाः ते तीव रमणीयाः ते प्लस अतीव ते तीव அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, நம்ம எக்ஸசைஸ் பார்க்கல, நம்ம பார்க்கலாம். அடுத்து எனக்கு கிளாஸ் இருக்கு. ஓகேவா தாசன்? தன்யவாதா. धन्यवादः.